அரசியல் தடநேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளி. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் மிக சிறப்பாக முடிஞ்சு. நான் என்னோட ஜனநாயக கடமையை முழுசுமையாக ஆற்றியாச்சு. எல்லா பேருக்கான ஜனநாயக கடமை ஆற்றிய அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வருமானு எல்லா பேரும் கேட்கக்கூடிய கேள்வி. வருமா என்பதை மக்களின் ஓட்டளித்தது விதங்களை பார்த்து நம்ம பார்க்கலாம். ஒரு தரப்பில் மக்கள் மாற்றி ஒத்து போட்டாங்க. திரும்ப இந்த ஆட்சி தொடராதுன்னு சொல்கிறாங்க. இல்லை இந்த ஆட்சியும் தொடரும், நாங்கள் செஞ்ச நன்மை அப்படின்னு இந்த ஆட்சிக்காரங்க சொல்கிறாங்க. இல்லை டிவிக்கே இல்லைப்பா, இந்த முறை பார்த்தீங்களா தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டை வரக்கூடிய அளவுக்கு ஓட் பேங்க் ரொம்ப அதிகமாக இருக்கும். சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா 54%, 60%, 65% மேலே ஓட் பேங்க் ஒன்றும் கிடையாது. போன தேர்தலில் பார்த்துருப்பேன். இதோட 80, 85, 89ன்னு மிக கடுமையான ஓட்டு விழுந்திருக்கு. எக்ஸ்ட்ரா விழுந்த ஓட்டு போகிற எங்களுக்குப்பா. அதனால் நாங்கள் தான் இந்த தடவை ஆட்சியை பிடிப்போம். எங்களுக்கு அந்த பயமெல்லாம் கிடையாது. அழகாக படுத்துக்கிட்டு ஜெயிக்க போகிறோம். மக்கள் டிவிக்கு ஆட்சியே வரணும்னு விரும்புகிறாங்க. கண்டிப்பாக எங்கள் ஆட்சியும் தமிழ்நாட்டில் வரப்போகுதுன்னு டிவிக்கு தரப்புலையும் இப்படி ஒவ்வொரு கட்சியும் மாற்றி மாற்றி ஆட்சியை பிடிக்க போகிறோம். எங்கள் கட்சி ஆட்சி, உங்கள் கட்சி ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எல்லாமே நல்லபடியாக நடந்தால் சரி. எந்த ஆட்சி வந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான செய்யணும். கனிமூலம் கொள்ளை இல்லாமல் இயற்கை வளங்கள் அழிக்காமல் இருக்கக்கூடிய ஆட்சி இனிமேல் தமிழகத்தில் அமைந்தால் அது அருமையாக இருக்கும் என்பது தான் நம்மளோட வேண்டுகோள். என்ன நடக்கப் போகிறது, இன்னும் 4ஆம் தேதிக்கு அப்புறம் ஆட்சி மாற்றம் வருமா வராது என்பதை மக்கள் தீர்மானிக்கக்கூடிய அளவிற்கு தீர்மானித்து விட்டார்கள். யார் ஜெயிக்க போகிறாங்க என்பது முழுமையாக தெரிய போகுது. இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் தேர்தல் திருவிழா நேற்று ஒரு பக்கம் அடிதடி சண்டை, ஒரு பக்கம் மிஷினை போட்டு உடைச்சது, ஒரு பக்கம் மண்டையை உடைச்சது, ஒரு பக்கம் பூத் ஏஜெண்டே இல்லாமல் உள்ளே போய் இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுன்னு சொல்லி பிரச்சனை வந்தது. ஒவ்வொரு பிரச்சனை எதுக்குடா இவ்வளோ பிரச்சனை வருது? மனிதனாக இருந்தால் இவ்வளோ பிரச்சனை பண்ண மாட்டேன், ஏன் இவ்வளோ பிரச்சனை ஒன்றே அப்படி போய் உள்ளே விசாரித்தோம்னா மனிதன் பூரா உள்ள மிருகம் ஆயிட்டானா. ஏன்டா மிருகம் ஆயிட்டேன், பூரா மனுஷன் பூரா மிருகமாக வாய்ப்பே இல்லை. மனிதன்களில் மிருகமாகக்கூடாதுன்னு சொல்லுதேன். தேர்தல் ஆணையம் 3 நாளுக்கு முன்னாடி அனைத்து டாஸ்மார்க் மூடிட்டாங்களே, எப்படி மிருகமானாங்க? இவங்க எவனுமே குடிக்காட்டி மிருகமாக முடியாது அப்படின்னு சொல்லி உள்ளே போய் இறங்கி விசாரித்தோம்னா டாஸ்மாக் கடையை 3 நாளுக்கு முன்னாடி மூடிட்டாங்க தலைவா. அதெல்லாம் இல்லவே இல்லைன்னு நாங்கள் சொல்லலை. அன்னைக்கு தெரியும் 350 கோடிக்கு மேலே தமிழ்நாடு டாஸ்மார்க் வியாபாரம் போச்சு. அரசு நல்லா கல்லா கட்டுச்சு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பாருகளில், தனியார் கடைகளில் 3 நாளுமே பாட்டிலு 300 ரூபாய் 400 ரூபாய்க்கு எப்பயும் போலவே விற்றாங்க. பாட்டில் 150 ரூபாய்க்கு வாங்குற பாட்டில் 350 ரூபா 450 ரூபான்னு விற்றாங்க. அதையே வாங்கிட்டு குடிச்சிட்டு ஜாலியாக தான் இருந்தோம். அதனால் டாஸ்மார்க் கடை லீவ் விட்டதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. என்ன காசு தான் கொஞ்சம் கூட விற்றுட்டாங்க. இவங்க ஓட்டுக்கு கொடுத்த காசு. இந்த 2 கட்சிகளும் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, எனக்கு ஓட்டு போடுன்னு சொல்லி தேர்தலுக்கு முதல் நாள் நைட்டு வந்து வீட்டை தட்டி தட்டி தேவையான பரிசுகளை கொடுத்தாங்க. அதை வைட்டமின் வாங்கிட்டு ஏதோ செலவழிக்கலாம் பார்த்தா இந்த 2 கோடி வாங்கினதுக்கு எல்லா காசும் காலியாக போச்சு. என்ன பண்ணுறது? அதை குடிச்சிட்டு போய் பூத்து அவங்க பண்ண அட்ராசிட்டியை தாங்கவே முடியலை. அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையே ஐயோ என்ன இப்படி அநியாயம் பண்ணுறாங்க அப்படின்ற அளவுக்கு ரொம்ப மோசமாக இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் எல்லா இடங்களையும் தொடர்ச்சியாக பிரச்சனை. அந்த காணொலி செய்தித்தாள்லாம் பார்த்துருப்பீங்க. எங்கெங்கே எவ்வளோ பிரச்சனை, பூத்தில் எவ்வளோ பிரச்சனை, என்ன மல்லு கட்டினா தொடர்ச்சியாக சண்டை. போய் என்னான்னு உள்ள ஆழம் விசாரித்து பார்த்தா பூரா பேர் போதையில் தான் பூரா பேர் அடித்து மல்லுக்கிட்டு உருண்டுறாங்க. 300 ரூபாய்க்கு வாங்கிட்டு குடிச்சிட்டு எல்லா பேரும் ஓட்டு போட சொல்லி யார் என்ன வைட்டமின் கொடுத்தாங்களோ அதை வாங்கிட்டு 2 பக்கம் வாங்கிட்டு போதையில் யாருக்கு ஓட்டு போட்டோம்னு தெரியாமல் இந்த பீஸுகளை வேலை பார்த்துருக்கு. இதை நம்பி இந்த 2 கட்சியில் நாங்கள் தான் அடுத்த ஆட்சி, இல்லை எங்கள் ஆட்சியும் தொடர போட்டு நீங்கள் மல்லு கட்டுறீங்க. நீங்கள் கொடுத்தீங்களப்பா, சில்லிங்க ஓட்டு கொடுத்தீங்கள, அதை வாங்கிட்டு போய் அவன் யாருக்கு ஓட்டு போட்டான், யாருக்கு என்ன ஒன்றுனே தெரில. இதை நம்பி இவங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டோம், இந்த முறை நாங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சலாம் நினச்சிட்டு இந்த 2 யானை குட்டிகளும் நாங்கள் யானை பலத்தோடு இருக்கோம்ல, அதனால் எங்களை யாரும் செய்ய முடியாது. இந்த 2 யானை குட்டிகள் நாங்கள் ஜெயிக்க போகிறோம்னு பக்காவாக பிளான் பண்ணி இறங்கியிருக்கு. ஆனால் உள்ள பப்பு வேகாது. கண்டிப்பாக இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் மிக மிக கடுமையான போட்டி இருக்கும். யார் ஓட்டை உடைச்சா அதிமுக, திமுக 2 மிகப்பெரிய கட்சியோட ஓட்டை நாம் தமிழர் கட்சியும் விஜயும் எவ்வளோ ஃபேக்ட் அடித்து உடைச்சாங்க. சட்டமன்ற தேர்தலில் எப்படி வெற்றி பெற போகிறாங்க, எத்தனை சட்டமன்ற தேர்தலில் 100 ஓட்டில் ஜெயித்தாங்க, 50 ஓட்டில் ஜெயித்தாங்க, 10 ஓட்டில் ஜெயிச்சான்ற சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த முறை கடுமையான போட்டி இருக்குது. இந்த முறை மெஜாரிட்டியில் ஆட்சி அமையுமா இல்லை தொங்கு சட்டசபை அமையும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா மக்கள் வாக்களித்த விதங்கள் அவ்வளோ அதிகமாக இருக்குது. பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் மிக மிக சிறப்பாக போய் தனக்கு தேவையான தமிழ்நாட்டில் சிறப்பான ஆட்சியை கொடுக்கக்கூடிய, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஆட்சி தமிழில் வரணும் மிக சுறுசுறுப்பாக போய் ஓட்டு போட்டிருக்காங்க. எவ்வளோ பெரிய மாற்றம் வரும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் சொல்லிக்கலாம், நாங்கள் இந்த தொகுதிக்கு இவ்வளோ செலவழிச்சிருக்கோம்,
இந்த தொகுதி இத்தனை கோடி ரூபா செலவழிச்சோம், அதனால ஓட்டு பூரா எங்களுக்கு வந்து நினைக்கலாம். ஒண்ணும் நடக்காது. ஒரு படத்துல வடிவேலு சொன்ன மாரி, வடிவேலுக்கு பொண்ணே கிடைக்காது. சரி வேற வழி இல்ல, வரதட்சணை இல்லாம எனக்கு பொண்ண குடுங்க, கட்டிக்கன்னு சொல்லுவேன். கல்யாணம்லாம் போய் கல்யாணத்துக்குலாம் மேடையில உட்காந்துருப்பான், பொண்ணு உட்காந்துருக்கும். சொந்தக்காரன கூப்பிட்டு, "ஏலேய் தவிக்குது, தண்ணி குட்றான்னு" சொல்லுவாங்க. அப்படியே அங்க சொல்லி சொல்லி மாப்பிள்ளை தங்க செம்பு இருந்தாத்தேன் கல்யாணம் முடிப்போம்ன்னு சொல்லி கல்யாணத்தையும் நிப்பாட்டிருவாங்க. அந்த காமெடியோட தான் இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்கு. நாங்க எல்லாத்துக்கும் துட்டு குடுத்துட்டோம். வைட்டமின் பாவம் அதிகமா அள்ளி குடுத்துருக்கோம். இவன் 1000 தானே குடுத்துருக்கான், நான் 1500 குடுத்துருக்கேன். நீ 2000 குடுத்தியா, நான் 2500 குடுத்துருக்கேன் அப்படின்னு மொத்தம் அறுவடை பண்ணிட்டு நாங்க ஜெயிச்சலாம் நெனச்சு ஓட்டு கணக்கெல்லாம் போட்டு நீங்க வாழ்றீங்க. ஆனா ஒரு பயம் காசு வாங்குன யாருக்கு ஓட்டு போடல. இந்த முறை மிக கடினமான போட்டியா இருக்க போது. யார் ஜெயிக்க போறாங்க? தமிழ்நாட்டுல அடுத்து யார் ஆட்சி வரப்போகிறது? மக்கள் இந்த முறை ரொம்ப சிந்திச்சு படுஜோரா செயல்பட்டுருக்காங்க. இனிமேலு பணம் குடுத்து அரசியல ஜெயிக்கலாம். மக்கள மொத்தலாம் மக்கள மொத்தமா ஏலத்துக்கு எடுத்து ஓட்டு போடலாம்னு நினைக்கக்கூடிய கட்சிகளுக்கு பூரா இந்த வரக்கூடிய சட்டமன்றத்தில் மிகப்பெரிய சவுக்கடியா இருக்கப் போகிறது. எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா சட்டமன்ற தேர்தல் மிக மிக ஒரு மாற்றான வித்தியாசமான சட்டமன்ற தேர்தல் இந்த முறை நடந்திருக்கு. ஆனா ஆட்சி யார் அமைக்கப் போறாங்க? எப்படி அமைக்கப் போறாங்க? கூட்டணியாச்சா? இல்ல தனி மெஜாரிட்டியா? என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இந்த 200 இந்த 198 சீட்ல ஜெயிச்சோம்னு சொல்றதெல்லாம் மிகப்பெரிய பொய். வாய்ப்பே இல்ல ராஜா. வாய்ப்பே இல்ல. மிகப்பெரிய வாய்ப்பே இல்ல. நீங்க 1000 சொல்லலாம். நீங்க களத்துல போய் நீங்க மக்கள சந்திச்சு ஓட்டு கேட்டு தேவையான வைட்டமின் பால்லாம் குடுத்து ஜெயிச்சலாம் வச்சீங்க. வாய்ப்பில்ல. ஒரு பயம் போடல. இந்த முறை கொள்ள பேர் போதையில எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டான்னு தெரியல. இப்படிப்பட்ட இக்கட்டான சட்டமன்ற தேர்தல்ல யார் வெற்றி பெறப் போறா? யார் தமிழ்நாட்டுல மீண்டும் அடுத்த ஆட்சி யாருக்கு? என்ன செய்ய போறாங்கன்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. எல்லா கட்சிகளும் தான் அடுத்து முதலமைச்சர் ஆனா எப்படி பதவி ஏற்கலாம்னு சொல்லி வீட்ல இப்பயே உட்காந்து நம்ம முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், விஜய், சீமான் எல்லா பேருமே கண்ணாடிய பார்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்களா? எப்படி முதலமைச்சரா போலாம்? எப்படி பதவி ஏத்துக்கலாம்? என்ன சட்டம் போடலாம்? என்ன பவுடர் போடலாம்னு சொல்லி பூரா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்க. ஆனா மக்கள் உங்களுக்கு பெரிய இந்த ஆப்பு வச்சிருக்காங்க. இந்த ஆப்புல யாரு வெற்றி பெற்று தமிழ்நாட்டை மீண்டும் ஆளப் போறாங்க என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஆனா யார் ஆட்சி செய்தாலும் திரும்ப 2026 மீண்டும் ஆட்சி வந்தாலும் திரும்ப கட்சி மாற்றி வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் திட்டங்கள் நல்லபடியா கொண்டு போய் சேர்க்கணும். ஊழல், லஞ்சம், பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் வன்கொடுமை இது போன்ற விஷயங்களை முக்கியத்துவம் கொடுக்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் அந்த கட்சி தான் அடுத்து நிலைத்து நிற்கக்கூடிய ஆட்சியா அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பணத்தை கொடுத்துட்டு திரும்ப நம்ம எல்லா தப்பு செய்வோம், மலையில பூரா வெட்டுவோம், மண்ணை பூரா அள்ளுவோம், எல்லாத்தையும் வித்துருவோம், கனிமவளங்களை பூரா தமிழ்நாட்டை அழிச்சிடுவோம், திரும்ப 2031 பணம் கொடுத்துட்டு ஓட்டு வாங்கிக்கலாம் நினச்சி எந்த கட்சியாவது இனிமேல் வேலை பார்த்தால் 2031 அடித்து விரட்டப்படுவார் என்பது எந்த கருத்து இல்லை. இந்த வீடியோ நான் இன்னைக்கு பதிவு பண்ணுறேன். நீங்கள் என்ன நினச்சிங்க? இதெல்லாம் 2031 கண்டிப்பாக நடக்க போகுது. இதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. திரும்ப எதுவுமே செய்ய மாட்டேன், தொகுதிக்கு சாலை போட மாட்டேன், தண்ணி கொடுக்க மாட்டேன், மக்களை கண்டுக்கிற மாட்டேன், அப்படியே ஓட்டு வாங்கிட்டு போய் நான் வீட்டில் போய் இருந்தேன்னா திரும்ப தொகுதி பக்கம் நன்றி சொல்ல கூட வரமாட்டேன், அப்படியே இருந்துட்டு நான் என் பொழப்பு 5 வருஷத்துக்கு சம்பளத்தை வாங்கி கழிச்சிட்டு போய் நினச்சி யாராச்சும் இருந்தீங்கன்னா அந்த முடிவை ஏதோ ஒரு மாற்றிக்குங்க. அடுத்த முறை உங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கொடுத்தாலும் மக்கள் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். பாப்போம். ஜனநாயக திருவிழா மிக சிறப்பாக இருந்துச்சு. அடிதடி, சண்டை, கலவரம், ஒரே ஜாலியாக என்ஜாய்மெண்ட் ஃபன்னாக போச்சு. பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது. தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர் யார்? யார் அரியணை ஏற போகிறாங்க? அந்த அரியணை ஏறப்போவது யார் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. யார் அரியணை ஏறினாலும் மக்களுக்கு நல்ல ஆட்சி கொடுப்பார்கள் என்பதை நாங்கள் நம்புகிறோம். நடக்கும் என்பது மக்கள் கருத்து, எங்கள் கருத்து. என்ன செய்ய போகிறோம், ஆட்சி மாற்றம் எவ்வாறு வரப்போகுது என்பதை மே 4க்கு அப்புறம் நம்ம முழுமையாக பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.